ஹலோ, வெல்கம் டு பாப்பிஸ் வெஜிடேரியன் கிச்சன். நான் உங்கள் பத்மினி. இன்னைக்கு ரொம்ப நம்மளோட சென்னையில் எடுத்துட்டீங்கன்னா 8 மாதமும் வெயில் தான். ஸோ எப்போ வேணாலும் இந்த லஸ்ஸியை பண்ணி சாப்பிடலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு பஞ்சாபி லஸ்ஸி, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அடுப்புக்கிட்ட போக வேண்டாம் ஆஸ் யூஷுவல். ஆனால் அருமையான ஒரு பஞ்சாபி லஸ்ஸியை என்னென்ன சாமான் வேணும் அப்படிங்கிறது அப்புறம் மிக்சியில் அடிச்சுன்னு வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். சாமான்கள் என்ன வேணும்னு சொல்கிறேன். நான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறது புளிப்பே இல்லாத ஒரு தயிர் வந்து 1 கப் எடுத்துட்டு இருக்கேன். இந்த கப்பில் 1 கப் தயிர் எடுத்துட்டு இருக்கேன். இதே கப்பில் 3/4 கப் பால் அளந்து எடுத்துட்டு இருக்கேன். இதில் காய்ச்சி ஆறின பால் அதை எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாலும் தயிரும் தான் இதுக்கு மெயினாக வேண்டியது. இதில் அப்புறம் என்னெல்லாம் சேர்க்க போகிறேன்னா, அரைச்ச சர்க்கரை, இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அரைச்ச சர்க்கரை சேர்க்க போகிறேன். இதெல்லாத்தையும் ஒன்றொன்னா நம்ம மிக்சியில் போட்டு செய்ய போகிறோம். சாமானை சொல்லிவிட்டு நான் அதில் போடுறேன். 4 எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பால் ஏடு எடுத்துகிட்டு இருக்கேன்னா, கொஞ்சம் பால் ஏடு எனக்கு கம்மியாக தான் கிடச்சிது. நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் மிக்சியில் அரைக்கும் போதும் போட்டுக்கலாம், மேலேயும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மேலே மட்டும்தான் அதை நான் போட போகிறேன். ஸோ இப்போ மிக்சியில் என்னென்ன, அப்புறம் ஏலக்காய், பாதாம் துருவினது தான். இதில் என்னென்ன சேர்க்குறோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் 1 கப் தயிர், இந்த கப்பில் 1 கப் தயிர். இதே கப்பில் 3/4 கப் பால் எடுத்துட்டுருக்கேன்னா இந்த பால் சேர்க்குறேன். இதில் ஆறின பால், காய்ச்சி ஆறி இருக்கணும், ஆறின பால். அதுக்கப்புறம் சர்க்கரை, ஒரு 4 ஸ்பூன் அரைச்ச சர்க்கரை சேர்க்குறேன் இதில் நான். ஸோ க்ரஷ்டு சுகர். அது நீங்கள் உங்களுடைய தேவைக்கு சர்க்கரை அதிகம் வேண்டாம் அப்படின்னா, ஏன்னா சிலதுக்கு வந்து அந்த வேணுங்கிற போட்டுக்கலாம். இல்லை அந்த டேஸ்ட் வரணும்னா, டேஸ்ட்டு தான் எனக்கு முக்கியம்னா இதுதான். இல்லை எனக்கு பால் தயிர் இதில் இருக்கிற நல்லதெல்லாம் போகிறோம், சர்க்கரை கம்மியாக இருக்கட்டும்னா போட்டுக்கோங்க அது உங்க. ஆனால் இப்போ எடுத்துட்டு இருக்கிற அளவுக்கு 4 ஸ்பூன் சர்க்கரை டெஃபினட்டாக அரைச்ச சர்க்கரை தேவைப்படும். அதுக்கப்புறம் பாதாம் துருவினது சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் மேலே போடுறதுக்கும் வச்சுருக்கேன் நான், அவ்வளோதான். ஏலக்காய் ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் எடுத்துட்டுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ நான் இதில் வந்து தயிர், பால், அரைச்ச சர்க்கரை, துருவின பாதாம், ஏலக்காய். ஏலக்காய் வந்து பொடியே தான் போடுறேன். நான் தட்டிட்டு போட்டுட்டேன், மேல் தோலை எடுத்துட்டு. முக்கியம். ஆமாம், ஏன்னா நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தட்டி தான் நான் போடுவேன். அந்த அரைச்ச ஏலக்காய் பவுடர் வாங்கி நான் எப்போவுமே போடுறது கிடையாது. இது மாதிரி தட்டிட்டு தான் போடுவேன். அதே மாதிரி மேல் தோலை எடுத்துட்டு நான் இதில் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டா அப்புறம் இந்த பால் ஏடும் குங்குமப்பூவை போட்டு சர்வ் பண்ண வேண்டியது. ஓகே. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இதில் தயிர் 1 கப்பு, காய்ச்சி ஆறின பால் 3/4 கப்பு, ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை, 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டுக்கலாம், 4 ஸ்பூன் அரைச்ச சர்க்கரை, அப்புறம் பாதாம் துருவல் கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கேன். அப்புறம் குங்குமப்பூ ஒரு காய்ச்சி ஆறின பாலில் கலந்து வச்சுருந்தேன், அதையும் இதுலேயே நான் சேர்த்துட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இது எல்லாத்தையும் மிக்சியை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதான். அருமையான பஞ்சாபி லஸ்ஸி ரெடி ஆகிடும். அந்த காலத்தில் மவுண்ட் ரோடில் பஞ்சாபி லஸ்ஸின்னு சாப்பிட்டேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாய்க்கு. எவ்வளோ ரூபாய்? 5 ரூபாய்க்கு. ஓ, இப்போல்லாம் ஒன்றும் பிச்சு வாங்கியிருக்கோம்ல. இப்போ இதில் வந்து உங்களுடைய அந்த காலத்து அந்த ஒரு விலையெல்லாம் கேட்டானாக்கா இப்போ வந்து மீனிங் இருக்காது. அப்புறம் வந்து இப்போ நான் வந்து பால் ஏடு இதில் சேர்க்குறேன். பால் ஏடு அதிகமாக இருந்தால் போட்டு அரைக்கும் போது கூட கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி குங்குமப்பூ பாலில், சூடான பாலில் இது பண்ணி போட்டிருக்கேன் இதில். அதுவே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதில். நான் இன்னும் கொஞ்சம் குங்குமப்பூ இதில் மேலே சேர்க்குறேன். நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாதாம் துருவல் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்க்குறேன். இதெல்லாம் உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்கள், அவ்வளோதான். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எந்த சில்னஸ் யாருக்கு தேவையோ அதே மாதிரி சாப்பிட வேண்டியதுதான். ஸோ அருமையான ஒரு
பஞ்சாபி லஸ்ஸி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு வீடியோ முடிக்கக்கூடிய அளவுக்கு ரெடி ஆகிடுது நமக்கு. ஆனால் அதனுடைய டேஸ்ட்டும் அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப ரொம்ப நிறையா. இது வந்து ரொம்ப காம்பினேஷனில் எனக்கு ஜில்லெல்லாம் ஆகாதுன்னா அப்படியே கூட சாப்பிடலாம், அப்படியும் நல்லா தான் இருக்கும். பட் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அருமையான ஒரு பஞ்சாபி லஸ்ஸியை நான் வந்து இன்றைக்கி எடுத்துன்னு அளவு சொன்னேன், அந்த ப்ரப்போர்ஷனில் போடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். அகர்வால் பவனில் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லஸ்ஸி அங்கே. ஸோ எனக்கு என்னவோ இன்றைக்கி வந்து இது அந்த ஒரு ஃப்ளேவரும் அந்த ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. அதனால் இந்த பஞ்சாபி லஸ்ஸியை இதே ஒரு ப்ரப்போர்ஷனில் போட்டு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதிகப்படுத்தி செய்து பாருங்கள். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொன்னால் அப்படி தான் என்னால் அதை பற்றி புரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி உங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருமையான ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.